கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரந்துடும். வாழ்க்கை என்னும் களத்தில் ஒரு பிரச்சனை வரும், போகும். சில நேரத்தில் அந்த பிரச்சனை திரும்ப வராது, ஆனால் வேறொரு பிரச்சனை வரும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மனித வாழ்க்கையிலே பிரச்சனைகளுடைய வடிவங்கள் வேறாகும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நாம் போராட வேண்டிய தேவை வந்து கொண்டு தான் இருக்கும். சில வருத்தங்களை, சில துக்கங்களை, சில சோர்வுகளை, சில சஞ்சலங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் கர்த்தருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் ஆதரவாகத்தான் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். ஆகையால் தான் 2 கொரிந்தியர் 12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, எனக்கு வரும் எல்லா சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்றால், என்னுடைய பலவீனத்துக்கு பதிலாக தேவனுடைய பலம் வந்து என்னிடத்தில் செயல்பட்டு எல்லாவற்றையும் என்னால் சந்தித்து கடந்து செல்ல முடிகிறது. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து அது ஓய்ந்துவிடும். அப்பாடா, நிம்மதி. வந்த பிரச்சனை ஒரு வழியாக செட்டில் ஆயிடுச்சு, இனிமேலாவது நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படி நினைப்போம். ஆனால் அந்த பிரச்சனை மறுபடி வராது. ஆனால் வேறு ஒரு பிரச்சனை வரும். அது நமக்கு மனசுக்குள்ளே இப்போ தான் ஒரு பிரச்சனை ஓஞ்சுது, நிம்மதியாக வாழணும், அடுத்த பிரச்சனை வருகிறதே. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதே நாம் பார்த்து கொண்டிருந்தால் அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடும். பிரச்சனைகள் வரட்டும், வந்து கொண்டே இருக்கட்டும். நாம் எதிர்கொள்ளுவதற்கு ஆண்டவர் நமக்கு எதையாகிலும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு விசை கரடி வந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கரடி வரவே இல்லை. எப்போவுமே தாவீதுக்கு அப்புறம் கரடி துன்பம் இல்லை. இன்னொரு முறை சிங்கம் வந்தது. அதுக்கு பிறகு சிங்கம் துன்பம் இல்லவே இல்லை, சிங்க சோதனை இல்லவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கோலியாத்தை சந்திக்க வேண்டியது சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு என்றுமே கோலியாத்து பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு சவுல் பிரச்சனை இல்லை. ஆனால் சவுல்னால் ரொம்ப துன்பப்பட்டு ஓய்ந்திருக்கிற அந்த காலகட்டங்களில் சொந்த மகனாகி அப்சலோம் இடத்துல தான் அவனுக்கு துன்பம் வந்தது. ஆக வாழ்க்கையிலே தொடர்ந்து ஏதாவது ஒன்று வேறு வடிவங்களில் வந்து கொண்டிருக்கிற நிலைமை தான் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் நாம் இதை இப்போ எண்ணிக்கொண்டிருந்தால், என்ன இது வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ வந்து கொண்டிருக்கிறதே. வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டது தான். ஏதாவது ஒன்று வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் எது வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை தருகிறார். ஏற்கனவே வந்த துன்பங்களை, சோதனைகளை நாம் சந்தித்தோம். இனி வருகிற சோதனையை நாம் சந்திப்போம். இன்னும் ஒரு சோதனை வந்தாலும் சந்திப்போம். அதற்காக இப்படி நாம் வந்து சிந்தித்து விடுவதனால உடனே சோதனை வந்துவிடும் அப்படி நம்ம நினைக்க தேவையில்லை. சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துவிடும், வர வாய்ப்புண்டு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வரவே வராது. அந்த மாதிரி எதிராக கூட நடக்கவே நடக்காது அப்படி சொல்லணும்பாங்க. இல்லை, இது நம்முடைய கைகளில் இல்லை. வேதாகம் முழுவதும் பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய தேவ மனிதர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை சூழல்களில் ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ வந்து கொண்டு தான் இருந்தது. நமக்கு கிடைக்கிற செய்தி என்னவென்றால், அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து சென்றார்கள், எல்லா நெருக்கடிகளையும் கடந்து சென்றார்கள். அதைத்தான் நாம் பார்க்குறோம். எனவே வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வந்து விடுமோ என்று நாம் அந்த அச்சத்தில் இருக்க தேவையில்லை. வந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இன்றும் என்றும் உள்ளது. அந்த கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். தண்ணீர்களை கடக்க இன்னும் ஒரு முறை வாய்ப்பு வரலாம், சூழல் ஏற்படலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆறுகளை கடக்கிற ஒரு சூழல் வரலாம், நாம் மூழ்காமல் போகும்படியாக கர்த்தர் நம்மை காப்பார். அக்கினி போன்ற சோதனைகள் வரலாம், அங்கும் நாம் அழியாமல் ஆண்டவர் பாதுகாப்பார். எனவே கர்த்தரை சார்ந்த ஒரு விசுவாசத்தோடு, கர்த்தர் நமக்கு அருள்கிற கிருபை நம்பிக்கையோடு தைரியமாக, சந்தோஷமாக, நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தருடைய கிருபை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நமக்கு ஆதரவாக இருக்கும், நம்மை தாங்கும்.